கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 31 அதிகாரம் வசனம் 9 முதற் பகுதி. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நாம் தேடிச் செல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கின்றார் என்பதை இந்த முதற் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் என்னிடத்தில் வருவார்கள் என்று தம்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்ற மக்களுடைய உணர்வுகளை ஆண்டவர் இங்கே பிரதிபலிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் தம்மை தேடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் முக்கியத்துவத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். என்னை நோக்கி செபிக்கின்றவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கிற கடவுள் அல்ல, மாறாக அவரை தேடி ஓடி வருகின்ற அந்த இருதயத்தை பார்க்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இன்றைக்கு மனிதர்கள் தன்னை தேடி வருகின்ற மக்களை எந்த அளவுகோலினால் பார்ப்பார்கள் என்றால், தங்களுக்கு அவர்கள் சமமாக இருக்கின்றார்களா என்ற நிலையிலே மனிதர்கள் பார்ப்பார்கள். ஆனால் கடவுளுடைய பார்வை அப்படிப்பட்டது அல்லவே அல்ல. ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி. கடவுளை தேடி வருகின்ற எவரையும் ஆண்டவர் புறம்பாக்குவதில்லை. குறிப்பாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நற்செய்தி புத்தகங்களை நாம் வாசித்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த ஒருவரையும் அவர் புறக்கணிக்கவில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அது யூதர்கள் அல்லாத கானானிய ஸ்திரியாக இருந்தாலும், சகேவாக இருந்தாலும், எல்லாராலும் பாவி என்று ஒதுக்கப்பட்டதான மகதலேனா மரியாள் போன்ற ஆட்களாக இருந்தாலும், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை இன்னும் அநேகரை நாம் சாட்சியாக நாம் சொல்லலாம் இல்லையா? அப்படிப்பட்ட மக்களெல்லாம் இயேசுவை தேடி வரும் பொழுது அவர் அவர்களை அன்போடு கூட அரவணைத்தார், ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன? கடவுளுடைய பாசம், அன்பு என்பது விலை மதிக்க முடியாதது ஒன்று மட்டுமல்ல, அது களங்கமில்லாததுமாய் இருக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளால் நேசிக்கப்படுகின்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோமானால், நாமும் பிறரை என்ன செய்ய முடியும்? நேசிக்கிற மக்களாக நாம் இருக்க முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த பகுதியில் கடவுள் தன்னை தேடி வருகிற மக்களை குறித்து சொல்லுகின்றார். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஏதோ என்னை தேடி வந்தீர்கள், உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீர்கள், பிறகு நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. தேடி வருகின்ற தம்முடைய மக்களை ஆண்டவர் வழி நடத்துகின்றார். இங்கே வழி நடத்துவேன் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? எந்த காரியத்திற்காக ஆண்டவரை தேடி தம்முடைய பிள்ளைகள் வருகிறார்களோ அந்த காரியத்தில் கடவுள் உதவி செய்கின்றவராக, அவர்களுக்கு வேண்டிய அந்த தீர்வுகளையோ அற்புதங்களையோ ஆண்டவர் அங்கே செய்து முடிக்கின்றவராக இருக்கிறார். அதை தான் அவர்களை வழி நடத்துவேன் என்று குறிப்பிடப்படுகின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி தன்னுடைய கணவராகிய அந்த தீர்க்கதரிசியை கடன் வாங்கிவிட்டு அதை திரும்ப செலுத்துவதற்கு முன்பதாக மரித்து விடுகின்றார். கடனை கொடுத்தவர் 2 பிள்ளைகளை எனக்கு அடிமையாய் கொடு என்று சொல்லி அங்கே கேட்கின்றார். அப்பொழுது தீர்க்கதரிசியின் இடத்துல இந்த மகள் ஓடி, ஐயா, என் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசி சொல்லுவார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று. அப்பொழுது அந்த மகள் சொல்லுவார்கள், எங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெயை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்வார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே,
இதை ஏன் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன், அந்த அருமையான தீர்க்கதரிசி அந்த மகள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு அவர் எவ்வளோ அழகாய் வழி நடத்துகிறார் பாருங்களேன். அந்த கொஞ்சம் எண்ணெயை காலியான பாத்திரத்தில் நீ ஊற்று என்று சொல்லுவார். பாத்திரங்கள் நிரம்பும். அதற்கு பிறகு வந்து சொல்லுவார்கள், இதுதான் நடந்தது, நான் காலியான பாத்திரத்திலெல்லாம் ஊற்றினேன், எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. அப்படியானால் அந்த எண்ணெய் இப்பொழுது விற்று உன் கடனை அடைத்துவிட்டு மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் வாழலாம் என்று சொல்லித் தருவார். வழி நடத்துவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்திலேயே நமக்குள்ளாகவே ஒரு தீர்வை வைத்திருக்கின்ற கடவுளும், அந்த தீர்வை எப்படி செயல்படுத்தி நாம் சந்தித்து கொண்டிருக்கிறதான பிரச்சனை, அதிநிமித்தமாய் வடித்து கொண்டிருக்கிற கண்ணீர், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு கடவுள் அவர் வழி நடத்தி நமக்கு ஆலோசனை சொல்லி தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். கவலைப்படாதீர்கள் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே. நம்முடைய அழுகையும் நம்முடைய விண்ணப்பமும் எவ்வளவே பயங்கரமானதாக இருக்கலாம். ஆனால் கடவுள் நமக்குள்ளாகவே அவற்றை ஜெயித்து வெளியே வரக்கூடிய அந்த கிருபையை கடவுள் வைத்திருக்கின்றார். அதற்கேற்ற வண்ணமாய் கடவுள் நம்மை வழி நடத்துவார். அவருடைய வார்த்தைக்கும் திரு சித்தத்திற்கும் கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, அது பயங்கரமான குழியாக உளையான சேராக இருந்தால் கூட அவற்றிலே இருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை மகிமைப்படுத்துவார். நமக்கு வேண்டிய எல்லா கிருபையும் தருவார். ஆகவே இந்த ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஊக்கமாய் நாம் பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென்.